இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெனிடா என்கிறவங்க கோயம்புத்தூர்ல எழுதியிருக்காங்க. நானும் என் கணவர் 2 வருஷம் பிரிந்திருந்தோம். அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டில் டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் விட்டாங்க கோயம்புத்தூருக்கு. உடனே நான் அழுதேன். நம்பிக்கை டிவியை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு பார்ப்பேன். எலிசபெத் அம்மாட்ட ஃபோன் அடித்து எதுக்கு ஜோமணி பார்ப்போன்னு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஃபோன் அடித்து ஜோம் பண்ணோம். அம்மாவும் சொன்னாங்க, கோர்ட்டில் கிடக்கிற கேஸ் அவங்கள யார் போட்டாங்களோ அவங்களே வாபஸ் வாங்குவாங்க, திரும்ப நீங்கள் கூடி வாழ்வீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் மறுமாதமே வந்து அந்த கோர்ட்டில் கிடக்கிற கேஸை வாபஸ் வாங்கி என்னோட சேர்ந்து வாழ்கிறார். நாங்கள் நல்லா புதுமண தம்பதி போல இப்போ நன்றாக இருக்கோம் அப்படின்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கிறிஸ்துக்குள்ளே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு புதன்கிழமையும் காலைல 8 மணிக்கு தமிழன் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் யூடியூப்பில் 8 மணிக்கும், அதே போல் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம் யூடியூப்பில் 7 மணிக்கும் ஈவினிங்கு ஒளிபரப்பட்டு வருகிறது. இதை பார்க்க மறவாதிருங்கள். லார்ட்ஸ் பிரசன்ஸ் தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா கர்த்தர் எனக்கு ஜெபவெளியில் கொடுத்த பாடல்களை ஒவ்வொன்றாக ரிலீக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் 2 நேம் அந்த மாதம் கொஞ்சம் 2-3 போடுவோம்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ வரும். அதை நீங்கள் பார்த்து பயனடிகள். அது வேதனையான நேரத்தில், கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், எல்லோரும் கைவிடப்பட்ட மத்தியில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு பாடல்களை கொடுத்தார். நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட ஏங்கி. அப்போ பாடல்கள் மூலம் என்னோடு பேசினார். அந்த பாடல் என்னை ஆறுதல் படுத்துது, தேர்தல் படுத்துது, காரியங்களை வாய்க்க பண்ணிச்சு. அதே போல் நீங்கள் அதை பாடுங்கள். எல்லோரும் பார்க்கலாம். யூடியூப்பில் லார்ட்ஸ் பிரசன்ஸ் தமிழ்னு போட்டிங்கன்னாவே வந்துடும். ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே வரிசையாக பாடல்கள் வரும். அதை நீங்கள் கேட்டு பயனடைங்கள். நான் பயனடைந்தேன். ஆகவே நீங்களும் பயனடையும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்ற இந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க. உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்புகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்கப்படுவதாக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான இறங்குவீராக. அப்படி இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனா இயேசுநாமத்தில் வாய்க்காமலே போவதாக. தேவ ஆவியர் அசைவாடுவாராக. தேவ பலன் நிழலிடுவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதமும், சமாதானமும், நித்திய ஜீவனும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அலைய கவலை, கஷ்டம், கண்ணீர் மறையட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே இறங்குவீராக. எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சராய் இந்த தேவ செய்தி மூலம் வருவீராக ஆண்டவரே. அப்பனே நீங்கள் மனம் இறங்குங்க. அலையிலோய் அராக ரீகாலாராபா. அநேகர் கண்ணீரோடு தினம் ஜெபிக்கிறீங்க. கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கெம்பீரமாய் அறுப்பது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக நன்றி. நன்றி நன்றி. உங்கள் கண்ணீரை கண்டேன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்வதற்காக நன்றிப்பா. தேவ ஆவியர் அசைவாடுவீராக. அலையிலோய் அராகாடி. எப்பொழுது என் பற்றாக்குறை நீங்கும்? ஒவ்வொரு மாதம் பற்றாக்குறையாக இருக்குதே, நான் ஆண்டவருக்கெல்லாம் கொடுக்குறேனே, பின்னையே எனக்கு பற்றாக்குறைன்னு கேள்வி கேட்குற அருமையான சோதனை சகோதரியை, உன்னை நான் உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு உன்னை பலத்த கருத்துக்களை அடக்கி வைத்திருக்கேன் என்று சொல்வதற்காக நன்றி. ஆமேன். நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவளாய் மாறுவாய் என்று சொல்வதற்காக நன்றி. நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதியில் கடன் கொடுக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. ஆமே. ரீகாதாக ரபா ஷேக்கா தீகாபாபல்லா பரவா. ஆஸ்திரி செலவு எப்போ நிற்கும்னு கவலைப்படுகிற அருமையான மகளை ஆஸ்திரி பாடுகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அலைய லோயா ரகலா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்வதற்காக நன்றி. ஆசீர்வதித்தரலும். வசனம் 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிற யாவருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் சோதனையை பார்த்துட்டு ஆண்டவர் விலகி போவதில்லை. யோவின் சோதனையை பார்த்துட்டு ஆண்டவர் விலகி போகலை. பிசாசு
ஆண்டவரோட உத்தரவு கேட்டுக்கொண்டு தான் அவனுக்கு சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பிசாசு உத்தரவு கேட்டு வந்தான். உன் தாசனாகிய யோவு மேலே கவனம் வைத்தாயோ, என் தாசனாகி யோவு மேலே கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்குறார். அவன் சொன்னான், நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சிருக்கீங்க, நான் எப்படி தொட முடியும்? கையை எடும், அப்போ நான் தொடுவேன்றான். ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். வேத அறிஞர் சொல்கிறாங்க, அவனுக்கு சாத்தான் சோதித்த சோதனை சுமார் 9 மாதங்கள் தானா. நம்ம 9 வருஷம் ஆனாலும் சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்? நம்ம வாய் முறுமுறுப்பு, அவிசுவாசம், சந்தேகம், ஏதாவது ஒன்று தாறுமாறாக பேசிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், வெளியே வந்து அவிசுவாசமாக பேசுகிறோம். அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் இன்னும் தாமதித்தாலும் காத்திருன்ற மாதிரி நம்ம காத்திருக்கணும். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால சோதிக்கப்படுகிற நான் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். சொல்லுவாங்களே, தலைவலியும் வயிற்றுவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் இல்லையா? ஆமாம், இவருக்கு வேலை இல்லை, ஓயாமல் தலைவலிங்குது, கண்ணாடியை போடு, இல்லைன்னா சில பேருக்கு கண்ணில் பிரச்சனை, அதனால தலைவலி வரும். இவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தலைவலிக்கு வரும்போது என்ன செய்வாங்க? எப்பா இப்போ தலைவலின்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டே அப்படிம்பாங்க. அதே போல் சோதனை நமக்கு நாமே சோதித்து கொள்ள, சோதனை வர வைக்க முடியும், சாத்தான் மூலம் வர முடியும். ஆண்டவரே சில நேரம் என்ன செய்வார்? ஆபிரகாமை சோதித்தறிந்தார் விசுவாசத்தை. அதே போல் சோதித்து பார்ப்பார். மனுஷரால் நேரிடுகிற சோதனை பைபிளில் இருக்கா? இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறோம் 1 Corinthians 10:13 உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடங்கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக தப்பித்து கொள்ளும் போக்கை என்ன செய்வாராம்? ஆண்டவர் உண்டாக்குவாராம். சோதனையிலே நம்மளை மாண்டு மடின்னு சொல்லிட மாட்டார். யோபை மாண்டு மடிய பண்ணலை. அவை இழந்து போனதெல்லாம் ஆயுசு முதற்கொண்டு எல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாம் 2 மடங்கு அவனுக்கு கிடைச்சது. ஏன்னா அவன் வாயினால் பாவம் செய்யலை. நீங்களானும் சோதிக்கப்படும் போது வாயினால் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனசில் எவ்வளவுதான் துக்கம் இருந்தாலும், எவ்வளோதான் வருத்தம் இருந்தாலும், எவ்வளோதான் கவலையில் இருந்தாலும், எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும், அவர் வாய் வார்த்தை ஆண்டவர் பார்க்குறார். என் கணவர் இறந்த உடனே நான் இந்த யோபியா வந்து எனக்கு வந்துச்சு. அதாவது என்னென்னா, அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை வாய் திறந்து சொல்லிட்டேன். ஆனால் இன்னமும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் யோபு என்ன செஞ்சிருப்பார்? அந்த ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுக்கு வரையிலும் என்ன செஞ்சிருப்பார்? நிச்சயம் அவர் பல அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகளை சகிச்சிருப்பார். சரீரத்தில் வியாதி பலவீனத்தை சகிச்சிருப்பார். இந்த சோதனையிலேருந்து தப்பித்துக்கொள்ள என்ன செய்வார் ஆண்டவர்? நிச்சயமாக ஒரு வழியை நமக்கு உண்டாக்கிடுவார். பைபிள் எழுதப்பட்டிருக்குது. முதல்ல ஒரு சோதனை 1 Corinthians 10:13 எழுதப்பட்டிருக்கு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பார்த்தீங்களா? யாக்கோபு 1 எழுதப்பட்டிருக்கு. அதாவது தேவன் சோதிக்கிறவர் அல்ல, மனுஷனை சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் இருக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்குது. அது வேத வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் நம்மோடு எந்த வசனம் கொண்டு இடைப்படுறாரோ அதன்படி என்ன செய்வார்? அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதே எனக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. லூக்கா 22 மூலம் பேசுகிறாரு. என் மகனுடைய அந்த பாடுகள் 16 வயதில் ஆரம்பித்த பாடு, அவனுடைய மரணம் 20 வயசில் முடிஞ்சு. அப்போ ஆண்டவர், நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 89 ரட்சிக்கப்பட்டேன். 94 பாடுகள் வந்துருச்சு. அப்போ பார்த்துங்க, 5 வருஷம் 6 வருஷம்தான் பயங்கரமான பாடுகள். எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கவும் படலை, பயங்கர சோதனை, எல்லா எதிர்ப்புகள் நிறையா வந்துச்சு. சொந்த பந்த நண்பர்கள், தெருக்காரங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படிப்பட்ட சோதனை மத்தியில் நான் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டேன். ஆண்டவர் என்னை இழுத்து கொண்டாருன்னு நான் சொல்லுவேன். இங்கே நம்ம பார்க்குறோம், அதில் எழுதப்பட்டிருக்கு, மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை நேரிடவில்லை. அது மாத்திரமில்லை, லூக்கா 22 என்னோட பேசினார். பிசாசானவன் சொல்லவில்லை, கோதுமை மணியை புடைப்பது போல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு பேதுருக்கு சொன்ன வார்த்தை எனக்கு சொன்னார். ஐயோ, பிசாசு இதனால் நம்ம செலவுனால் படைக்கப்பட போகிறோமா? ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரா? உத்தரவு கொடுத்துட்டாரா அப்படின்னு தான் நினச்சேன்னா, மரணப்பாடுகள் 2 கிட்னியும் ஃபெயிலர் ஆகி, அது சாதாரண ஃபெயிலியர் கிடையாது, ஜிபி ஆன்டிபாட்னு ஒரு வியாதி கிட்னியில் தாக்கப்பட்டு 6 மாதம் டயலஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் 2 கிட்னி நாங்கள் திரும்பி 1 வருஷத்துக்குள்ளே 2 கிட்னி வச்சோம். 2 வருஷத்துக்குள்ளே 2மே ஃபெயிலரு. அப்போ இதெல்லாம் சோதனை இல்லையா? கடைசியில் அவனுக்கு மரணம்தான் முடிவாக இருந்துச்சு 20 வயசில். அந்த சோதனையெல்லாம் பெரிய சோதனை, என்னால் தாங்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சோதனை தாங்கத்தக்கதாக அதிலிருந்து தப்பித்துக்குள்ள ஒரு வழியும் உண்டாக்கினார். எனக்கு உண்டாக்குனாரா? அதுக்கப்புறம் தான் ஊழியமே தந்தார். ஊழியத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது.
நீ முழு நேர ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். என்னால் முடியாது, இந்த அவமானத்தை தாங்கிட்டுலாம் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன். சொந்த வந்த மத்தியெல்லாம் ஏளனமாக பேசுகிறாங்க. நீ மதம் மாறினதுனால தான் உன் பையன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, உனக்கு வாரிசு இல்லை, இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் சோதனை இல்லையா? சோதனை. இந்த சோதனை தப்பித்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை தந்தார். பரிசுத்தமான குற்றமற்ற உண்மையுள்ள ஊழியத்தை தந்து அந்த வேதனையை மாற்றினார். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதம் வைக்க காரணம் அந்த சோதனையை நான் சகித்து கொண்டேன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி சோதிக்கப்பட்ட பின்பு என்ன செய்வானா? பொன்னாக விளங்குவானா. இப்போ ஆண்டவர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வாதம் வைக்கிறார். அநேக போன்கள் வருது இந்த டிவியை பார்த்துட்டு. நிலம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த பலவீனப்பட்ட மத்தியில், இந்த சூழ்நிலை மத்தியில், இந்த தேவைகள் மத்தியில், பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்கிறார். என்னை உடைச்சி உருவாக்குகிறார். இந்த சோர்ந்து என்னைய தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை உண்டாக்கினார். இப்போ சொந்த பந்தா வாயெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அவங்களாம் எங்களை தேடி வராங்க. கர்த்தர் அப்படியாக என்ன செஞ்சார்? மாற்றினார். சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு அதே மாதிரி விடுதலை தருவார். சோதனை வரும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜெபிக்க வேண்டும். லூக்கா 11:4 ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னித்தது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனையிலிருந்து ரட்சிக்கப்படி நம்ம விண்ணப்பம் பண்ணணும். முதலாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளை பார்ப்போம். சீக்கிரமாக ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்து முடிப்போம். அடுத்து லூக்கா 22:46 நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது சாதாரணமாக தீமிருந்து ரட்சியும், சோதனையாகி தீமிருந்து ரட்சியும் ஜெபிக்கணும். ரெண்டாவது விழிச்சிருந்து ஜெபிக்கணும். மாதம் ஒரு முறையாவது இரவில் என்ன செய்யலாம்? நம்ம உட்கார்ந்து ஆண்டுகிட்ட விழிப்பு ஜெபம் பண்ணலாம். அந்த விழிப்பு ஜெபம் என்ன செய்யும்? சோதனையை அகற்றும். மூன்றாவதாக உபவாச ஜெபம் சோதனையில் அகற்றும். லூக்கா 4:1 எழுதப்பட்டது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு யோர்தான் நதியை விட்டு என்ன செஞ்சார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த நாட்களில் ஒன்று புசியாது இருந்தார். சாத்தான் சோதனை காலம்லாம் முடிச்சு அவரை விட்டு சில காலம் போனான் என்று சொல்லி லூக்கா 4:13 வாசிக்கிறோம். அப்போ சோதனை நீங்குவதற்கு உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம், சாதாரண ஜெபம். ரெண்டாவது விழிப்பு ஜெபம். மூணாவது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உபவாச ஜெபம். நாலாவதாக நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த விசுவாச பரீட்சையில் ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தேவ பக்தி உள்ளவர்களை சோதித்தருகிறாராம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது புரோஜனம் உள்ளது. நம்ம பக்தி சோதிக்கப்படுகிறது. ஆபிரகாம் பக்தி சோதிக்கப்பட்டது, விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவன் பொன்னாக விளங்குனான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். அதனால தான் கடற்கரை மணத்தனையாக பூமியின் தூளை போல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். நீங்கள் நானும் பூமியின் தூளை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வாதமாக பழகி பெருகுவதற்கு, நம்முடைய சந்ததி விசுவாச சந்ததியாய், கிறிஸ்துவின் சந்ததியாய், ஆபிரகாம் சந்ததியாய் இருப்பதற்கு நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும் போது நான் சொல்லுவதுண்டு, எனக்குள்ள விசுவாசத்தை தொடங்குற நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் முடிக்கணும் ஆண்டவரே, நீரே என் விசுவாசம், நீரே நம்பிக்கைன்னு சொல்லி தான் நான் விசுவாச பரீட்சையில் ஜெயம் எடுத்தேன். ஏன்னா பிசாசு பல நெகட்டிவ் தாட்டுகளை போடுவான். அதுலேருந்து ஜெயம் எடுப்பதற்கு நீங்கள் தான் விசுவாசம், நீங்கள் தான் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்கள். விசுவாசமாக வசனத்தை நம்புங்கள், அதை அறிக்கையிடுங்கள். அப்பொழுது சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கடைசியாக நீதிமொழி 27:21 வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷருக்கு அவனுக்கு உண்டாக புகழ்ச்சியே சோதனை. இங்கே நம்ம பார்க்குறோம். ஏரோது குறித்த காலத்தில் என்ன பண்ணா? எழும்பி பிரசங்கம் பண்ணான். எல்லாரும் என்ன பண்ணாங்க? இது தேவ சத்தம்னாங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு. அவன் பெருமுள்ளூருக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். அதனால உங்களை புகழ்ச்சியை யாராவது பேசுகிறாங்களா, பாராட்டி பேசுகிறாங்களா, இந்த பாராட்டி எல்லாம் இயேசு குறிதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்போது அந்த சோதனையிலிருந்து விடுதலை தருவார். ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிற துதிக்கிற ஆவியனை இறங்குவீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் அவரையுமா ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன சோதனையில் இருக்காங்களோ, என்னென்ன இக்கட்டில் இருக்காங்களோ, அவையிலிருந்து விடுதலை உண்டாட்டே நாமத்தில். அறகுறையாக ஒரு கட்டடம் நிற்கிறத பார்க்குறேன். கர்த்தர் அதை கட்டி முடித்து கிறிஸ்துமஸுக்குள்ள பிரதிஷ்டை பண்ண அனுக்கிரகம் பண்ணுகிறார். வீடு கட்ட முடியாத சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே
ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.